நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. அனைத்து தரப்பு மக்களும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதை எல்லோரும் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கையில் சமூக ஊடகங்களிலே வருகிற செய்தியை பார்த்தால் பாஜக அதனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏதேனும் வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே திட்டமிட்டு ஏதேனும் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. காரணம், சமூக ஊடகங்கள் அப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். காரணம் என்னன்னா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரலாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓட்டு டிஸ்டர்ப்ட் ஆகும். இதுக்கு பிறகு அங்கேயே லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணி ஏதாவது பிரச்சனையை ஸ்டாப் பண்ணலாமா, கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணலாமான்னு செய்வதற்கு எல்லாம் பிஜேபி எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஆகவே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களும் கூட்டணி தோழர்களும் கடந்த 2 ஆண்டு காலமாக தளபதி மு.க. ஸ்டாலினுடைய வழிகாட்டுதல்படி எல்லா பணிகளையும் வாக்கு சேகரத்திலிருந்து எஸ்ஐஆர் விவகாரத்திலிருந்து மிக சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறுவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிவிட்டார்கள். இதை கடைசி நேரத்தில் ஏதேனும் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிற பாஜக தேர்தல் ஆணையம் அதுக்கு பி டீமாக செயல்படுகிறது என்பது நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியா பூராவும் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை தான் சொல்கிறது. சுப்ரீம் கோர்ட்டே கூட தேர்தல் ஆணைய கமிஷனை சில நேரங்களில் கண்டித்து இருக்கிறது. ஆகவே அப்படி சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் கமிஷன் அப்படி இல்லை. ஆகவே தான் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை திமுக எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதையும் நான் தெளிவுபடுத்திவிடுகிறேன். பொதுவாக ஜெனரலா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. காரணம், அவங்க பிளானிங் எப்படின்றது நீங்கள் சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் பார்க்குறீங்க. அதனால we cannot be silent spectators. அதனால நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் சட்டத்துறை இருந்து திமுகவில் வலுவான ஒரு துறை. அதனால் சட்ட ரீதியாக நாளைக்கு கேட்பாங்க, ஏன் விட்டுட்டீங்க, சட்ட ரீதியாக ஏன் நடவடிக்கை முன்கூட்டியே எடுக்கிறீங்க. அதனால கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நத்திங் மோர் தென் தட்.